கர்த்தர் உங்களை நிறுத்தி நீ பார்க்க சாதாரணமானவாய் தான் இருப்பாய், நீ பார்க்க அற்பமானவனாய் தான் இருப்பாய். ஆனா உன்னை நிறுத்தி தான் கர்த்தர் சில காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறார். கிதியோன் மட்டும் போரடித்ததை அவர் கண்டார். கர்த்தர் இந்த குடும்பத்தில் யாரை பார்க்கிறார்னா, அதாவது அனுகூலமா இருக்கும்போது போரடிக்க அநேகர் உண்டு, அனுகூலம் இருக்கும்போது ஆராதிக்க அநேகர் உண்டு. ஆனா நெருக்கத்தில் ஆராதிக்கிற தேவை. இந்த குடும்பத்துல இத்தனை பிரச்சனை நடுவுல அத்தனை பேரும் பயந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவன் ஒருத்தன் தான் தைரியமா நின்று போராடித்துக் கொண்டிருக்கான். எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், யார் எனக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எனக்கு வந்தாலும் நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்று ஒருவன் நின்றான் பாருங்க, அவனை கொண்டு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அவனை கொண்டு தான் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இவன் கூட போராடிக்கிறதற்கு கூட யாரும் கிடையாது. இவன் கூட போராடிக்க யாரும், இவன் தனியாய் கர்த்தர் வந்து பார்க்கிறது யாரை பார்க்கிறார்னா அவனை தான் பார்க்கிறார். ஆமா, இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். தனியாய் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க போரடித்த அந்த கிதியோனை கொண்டு ஒரு மனுஷனை முறியடிப்பது போல கர்த்தர் எல்லா மீதியானியரையும் முறியடித்தார். ஆமா, தனியா சில காரியத்தை சந்திக்கிறான், தனியாய் கர்த்தருக்காய் சில காரியத்தை சகிக்கிறான், தனியாய் கர்த்தருக்காய் சில காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். வேற யாருக்கு இப்படி வந்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அன்பு உள்ளங்களே, சில குடும்பத்துல சில சகோதரர்கள், சில சகோதரிகள் தனியா சில காரியத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்காக எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்றீங்க. மற்ற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு எல்லாரும் அநேகர் உண்டு. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்துல, சத்துருவை எதிர்த்து நிற்கிற காரியத்துல, ரட்சிப்பு என் குடும்பத்தில் உண்டாக்குகிற காரியத்துல தனியா நின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில உள்ளம் இந்த கூட்டத்தில் உண்டு. தனியா சில காரியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற சில உண்டு. அந்த உள்ளத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு சில முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போகிறார்.